ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டா சிட்டா எப்படி நம்ம ஆன்லைனில் போயிட்டு பதிவிறக்கம் செய்கிறது, அதாவது நம்மளோட பட்டா சிட்டாடி பார்க்குறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பட்டா என்ன பண்ணுறீங்க, க்ரோமில் போயிட்டு சர்ச் பாரில் பட்டா சிட்டா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்றே பாருங்கள் பட்டா சிட்டான்ட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அந்த பாருங்கள் ப்ளீஸ் ரீடைட்டிங் ப்ளீஸ் வெயிட். இப்போ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன நிறைய சர்வீசஸ் இருக்குது, ஒரு 12 சர்வீஸ் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதில் பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்கள், இது எதிர்பார்ப்பு, ஊரக மத்தம், விண்ணப்பத்தின் நிலை, அது மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பட்டா சிட்டா விவரங்கள் வெறும் பார்வையிட ஊரில் மற்ற அதை கிளிக் பண்ணிட்டேன். அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை பார்க்குறீங்களோ, சரிங்களா, அது இப்போ மாவட்டத்தில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் பார்க்கணும் கொடுங்க. வட்டத்தில் அது எந்த இதுக்கு சேருது, தாலுக்காவுக்கு சேருதுன்றதை பற்றி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்காங்க. தாலுக்கா தான் வட்டத்தை சூஸ் பண்ண அப்புறமா கிராமம், எந்த கிராமம் என்ன கிராமத்தை சர்ச் பண்ணுறீங்கன்ற பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு என்னது, பட்டா சிட்ட விவரங்கள் பார்வையிட. பட்டா எண் மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லையா புலையன் மூலமாக சர்ச் பண்ணலாம், இல்லை பெயர் மாதிரியாக. சப்போஸ் எனக்கு பட்டா நம்பரும் தெரில, புலையனும் தெரிலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பெயர் போட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் சர்ச் பண்ணலாம். சரியா, ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது, பட்டா, புலையன் மற்றும் கடைசியாக அது பெயர் வாரியாக தேடல். சரியா, இது உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் பட்டா எண் தெரியல என்ன பண்ணலாம், பெயர் உங்களுடைய தமிழ் பெயர் வாயினா என்ன பண்ணலாம், உங்களுடைய 3 எழுத்து மட்டும், முதல் 3 எழுத்து நீங்கள் என்ன பண்ண தமிழை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் டைப் பண்ணி ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்னென்ன பேர் வருதோ அது உங்களுக்கு காட்டும். சரி, நான் இப்போ பாருங்கள் பட்டா எண் கொடுக்குறேன். பட்டா எண் கொடுத்தா என்ன வருது, ஊரகம் மத்தம். ஸோ நீங்கள் அதில் 2 இருக்குது, ஊரகம் இருக்குது, ரூரல், இன்னொன்று மத்தம் இருக்குது. ஸோ அது எந்தக்கு சேருதுன்னு பார்த்துக்காங்க. சரியா, அதே மாதிரி புலையன் கொடுத்தாலே என்ன வருது, ஊரகம் மத்தம். ஸோ மத்தத்தில் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறேன். நான் ஏதோ ஒரு நம்பர், சரிங்களா, சர்ச் பண்ணுறேன். என்ன சொல்லுது, இன்வேலிட், அதாவது நத்த இதெல்லாம் நம்பர் இல்லைன்னு சொல்லுது. ஸோ வேறு நம்பர் போட்டு பார்க்குறேன். அப்போ என்ன பண்ண சொல்லுது, அதுவும் இல்லைன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நத்தம்ன்றது எங்கேயாச்சும் காமனாக தான் இருக்கும். சரிங்களா, மோஸ்ட்லி ஊரகம் தான் இருக்கும். ஸோ ஊரகம் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய புலையன் கொடுங்க. கொடுத்து என்ன பண்ணுறீங்க, சரிங்க, புலையன் ஒரு ஏதாவது நம்பர் காமனாக கொடுத்துக்கிறேன். புலையன் கொடுத்துக்கின்னு இப்போ உட்பிரிவு சர்ச் போட மாதிரி பாருங்கள். இந்த உட்பிரிவு ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் மொபைல் எண் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய 10 இலக்க மொபைல் எண்ணை டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தோம்னா என்ன பண்ண, நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சரிங்களா, அந்த ஓடிபி என்ன மொபைலுக்கு அந்த ஓடிபி எடுத்து ஃபீட் பண்ணோம்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓடிபி கூட சப்மிட் பண்ணோம்னா நம்மளுடைய அந்த பட்டா யார் பேர் இருக்குது, அந்த புலை எண், அது எப்போ பதிவாயிடுச்சு, எல்லாம் A to Z நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஏக்கர் இருக்குது எல்லாமே A to Z நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஒரு வரைபடம் பாருங்கள், கீழே இருக்குது வரைபடம். ஸோ மேலே பட்டா விவரங்கள், அதுக்கு எனக்கு இது வரைபடம் வந்துடுது. சரியா, ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பிரிண்ட் கொடுத்தா என்ன பண்ணலாம், பட்டா அது கீழே புகைப்படம் ஒன்றுமே இறக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு புகைப்படம் மட்டும் வேணும்னா புகைப்படத்தை போயிட்டு நீங்கள் புகைப்படம் பிரிண்ட் ஆப்ஷன் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆகும், ஜஸ்ட் புகைப்படம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய நிலம் எவ்வளோ இருக்குது, அந்த பட்டா சம்மந்தமான இடம் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.